ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கடலை மாவு மட்டும் வச்சு எப்படி முறுக்கு செய்யலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் நல்லா கொஞ்சம் இப்படி கசக்கி போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனை விட கொஞ்சம் அதிகமாக ஓமம் சேர்த்திக்கலாம். அதுவும் கொஞ்சம் கசக்கி போட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கும். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்திட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் சேர்த்திட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் காரத்துக்கு தகுந்தாற் போல் பச்சை மிளகாய், பூண்டு ஒரு கட்டி அளவுக்கு பூண்டு இதெல்லாம் சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் தேவைக்கேற்ப தண்ணி கலந்து இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கலாம். இந்த ஜூஸ் மட்டும்தான் அதில் ஊற்ற போகிறோம். இப்போ ஊற்றிட்டு கலந்துக்கலாம். இப்போ தண்ணி பற்றலைன்னா தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துக்கலாம். இது முறுக்கு மாவு மாதிரி நல்லா டைட்டாக பிசைய தேவையில்லை. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள், நான் கை கூட வைக்கல, ஸ்பூன்லேயே கிளறிட்டேன். அடுத்து நான் இன்றைக்கி இந்த கார சேவ் வச்சு எடுத்துருக்கேன். இதை அந்த ஸ்பூன்லேயே அள்ளியிலே இதில் போட்டுக்கலாம். இது புளியறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எண்ணெய் காஞ்சோன்னே இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கலாம். இது வேறு எந்த மாவும் சேர்த்த தேவையில்லை. இது கடலை மாவு மட்டும் இருந்தாலே போதும். ரொம்ப நல்ல டேஸ்டான முறுக்கு ரெடி ஆகிடும். இது ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணலாம். இது பிகினர்ஸாக இருந்தால் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.